அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? நாங்க கோபியிலிருந்து வரோம். கோபி கல்விப்பட்டி. சரி சரி. இப்போ வந்து சீனாவரம் சந்தையில வத்தக்கறவைங்களா? அது அப்படிங்களா? வத்தக்கறவை ஒண்ணு வாங்கிருக்கீங்க. மடிக்கால் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஜெர்சி கிராஸ்ல சேர்றது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 34 ரூபா சொன்னாருங்க. 26 வாங்கியிருக்கோம். 34 சொல்லி 26 வாங்கிருக்கீங்க. பால் எத்தனை சொன்னாரு? பால் 5 வரும் சொல்லியிருக்காரு. 5 வரும். வீட்டுக்கு ஏத்த மாடு. வீட்டுக்கு ஏத்த மாடு. வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போய் தேவையான அளவு வச்சுட்டு மீதி இப்ப சொசைட்டிக்கு ஊத்திடலாம். சரி 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 ஓகேண்ணா. நீங்க எப்படி பண்ண வச்சிருக்கீங்களா? பண்ணே ஒரு 7 அவ்வளவு. விவசாயி. விவசாயி. சரி கொண்டு போய் 10 படி கூட சரி 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 ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. உங்க பேருங்க? என் பேர் குமார். குமார். உங்க பேருங்க? பாலகிருஷ்ணன். சரி ஓகேண்ணா. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம். நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் மலை சீனாபுரம் ஏரியாவில் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து வத்தக்கறவைகள் மற்றும் கைமால் மாடுகள், அது போக பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எச்எப் மாடுகள்ல கண்ணு மாடுகள் எல்லாமே விற்பனை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து ஈரோடு மாவட்டம். ஈரோடுல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்கிற சீனாபுரம் சந்தை. வெள்ளிக்கிழமை காலையில 5 மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு 12 மணி நேரத்துக்கு சந்தை நடைபெறும். இன்னைக்கு வந்து விற்பனை அப்படியே உள்ள போயிடுவோம். இந்த மாடு வந்து ஒரு 35 ரூபா ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஆனா குடுக்கல. வத்தக்கிறத எங்க எதை எடுக்கிறதே தெரியல. இந்த சேவலை சூப்பரா இருக்கு. நல்ல செவல சட்டை கருப்பு சட்டைங்க எல்லாம் கலந்த மாதிரி மாடுகள். அதனால அப்படியே அந்தல போயிருவோம். இது என்ன ரேட் வருது? 32. 2 பல் கிடாரி தலையீத்து. சரிங்க. அதெல்லாம் 42 வரும்ண்ணா. 42. இது எத்தனை மாசம் கிடாரி? 3 மாடு. பல்லு கடமுளப்பு. பால் அளவுனா? பால் ஒரு 4-3 வரும்ண்ணா. 4-3 வரும். ஆமாண்ணா. அப்படியே இந்த செவலையில என்ன ரேட் வருது? இது வந்துட்டு 40 ரூபா வரும்ண்ணா. 40. 4 ஈத்து ஆச்சுண்ணா. 4 ஈத்து. எல்லாமே மொட்டை மாடு நீங்க அதிகமா இருக்கு. ஆமாண்ணா. 4 ஈத்து ஆயிருச்சு. பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? அது ஒரு 4 வரும்ண்ணா. 4 வரும். எல்லாமே வத்தக்கறவை. ஆமாண்ணா. இது வந்து 4 லிட்டர் பால் அளவு சொல்றாங்க. இந்த செவலனா? இது வந்து 37 ரூபா வரும்ண்ணா. 37. இதோட பால் அளவுங்க? இது ஒரு 3 வரும்ண்ணா. 3. ஈத்து எத்தனை ஈத்து இறங்கிருக்கு? இது வந்து 2ஆம் ஈத்துண்ணா. 2ஆம் ஈத்து. இந்த செவலை கருப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து 3ஆம் ஈத்துண்ணா. 3ஆம் ஈத்து. இதோட பால் அளவு எத்தனை? இது 4-3 வரும்ண்ணா. 4-3 7 லிட்டர். ஆமாண்ணா. இப்ப நீங்க சொல்ற அளவுல இருந்து பால் அளவு எச்சாதான் கிடைக்குங்கிற மாதிரி. எச்சா இருக்கணும். நாங்க வந்து ஒரு வடி கம்மியா தான் சொல்றேன். 7 லிட்டர் கரெக்ட். 8 லிட்டர் சொல்லலாம். 1 லிட்டர் கம்மியா சொல்லிட்டா பிரச்சனை இல்லைண்ணா. ஏன்னா அவங்க முட்டு வலி போடுறது எப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா. இப்ப நீங்க சொன்ன ரேட்ல இருந்து அனுசரிச்சு தருவீங்களா? ஒரு 2000-1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம். கம்மி பண்ணியே கொடுக்கலாம். ஆமாண்ணா. இந்த மாதிரி மாடு என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுமா? இல்ல சந்தைக்கெல்லாம் வாங்கிக்கலாம்? இல்ல இங்க வந்தா வாங்கிக்கலாம். வாரம் வருவேண்ணா. இங்க வாரம் வரீங்க? வாரம் வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. எல்லாமே நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற எச்எப் வத்தக்கறவை மாடுகள். தேவைப்படுறவங்க இங்க சீனாபுரம் சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். இந்த மாடு 35 ரூபா ரேஞ்சுக்கு இன்னும் மோதிட்டே இருக்காங்க. இன்னும் வேலை முடியல. கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்க உள்ள போனோம்னா நிறைய மாடுகள் நடத்திருக்கு. பல நல்ல நெட்டு நீளமான மாடப்பா. ஜம்மன் இருக்கு. ஜெர்சி செவலை என்ன விலைங்களாமா? 35 ரூபா சொல்றாரு. 55 சொல்றாங்க. 35 ரூபா சொல்றாரு. 2 பல் தரோம். 2 பல். ஈதுமா? பால் அளவுல எத்தனை கொடுக்குறீங்களாமா? பால் 4 படி சொல்றாரு. 4 படி இருக்கிறத கறந்துக்கலாம். சரி சரி. அவரை கேட்டாதான் தெரியும் எத்தனை லிட்டர் வருது. அப்படியே உள்ள பார்த்தோம்னா திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறவரோட மாடுகள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய எச்எப் மாடு. போயிட்டு செவலை எல்லாமே பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு.
மாட்டை ஒரு வியூ பார்த்துடலாம். அம்மி வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு வந்து வத்தக்கறவை எத்தனை கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 25 உருப்படி 23 உருப்படி. எல்லாமே பெரிய தரத்துல இருக்க மாட்டிருக்கு. ஆமா ஆமாண்ணா. இருக்கிறதுலே பெரிய மாடு தான். ஆமா. இது என்ன ரேட்மா வருது? ஆமா தான் கருத்துக்கு தனி இருக்கு. அதுக்குள்ள போன் பேசிட்டு அது போக செவலை அவ்வாறு லிட்டர் பாலும் இருக்குது. இந்த செவலை என்ன ரேட்மா வருது? ஒரு 47 ரூபா வருதுண்ணா. சேனா 5 மாசம் உறுதி, 4 மாசம் முடிஞ்சிருச்சு. சேனா கன்ஃபார்ம் 4 மாசம் முடிஞ்சிருச்சு. பால் ஒரு அவ்வாறு லிட்டர் வருது. அவ்வாறு லிட்டர். சரி ஓகே. அப்ப இந்த மாடு இது சேனை இல்லைங்க. இதெல்லாம் இல்ல வரதல்ல. ஆமா வத்தக்கறவை. இது என்ன ரேட்மா வருது? ஒரு 58 ரூபா வருது. 58. இது பால் இப்போதைக்கு வத்தக்கறவையில் எத்தனை கொடுக்குது? இப்போதைக்கு ஒரு 5 வரும்ண்ணா. 5 வரும். வேற அந்த ஒயிட் அதே மாதிரி தான். ஒயிட் அதே மாதிரி தான். அதோட ரேட்டு அது ஒரு 55 ரூபா. 55 ரூபா வரும். நம்ம டாப் மாடுகள் எல்லாமே டாப் மாடு. இன்னைக்கு சின்ன வயல எடுத்து கொடுக்கலாம். ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கு முடியும். அது நம்ம. இது என்ன ரேட் வருதுமா? 40 ரூபா. மினிமம் 40 ரூபாய்க்கு மேல போட்டா நல்ல வத்தக்கறவையே பிடிக்கலாம். சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 63 741 60 725. சரி ஓகே. அதுக்குள்ள மும்மரமா வியாபாரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டை மாடு அவங்களுக்கு. இது என்ன ரேட் வருது? உங்களுதானா? அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த எச்எப்ல சேர்ற மொட்டை மாடு என்ன ரேட்னா வருது? 57 ரூபா சொல்லுச்சு. 57. பால் எவ்வளவுனா? பால் 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் 10 லிட்டர் வரும். ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? 3 நீத்து. என்ன ரேட் மட்டும் போறாங்கண்ணா? 50 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 50 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 4 கொண்டாந்து 2 மணிக்கு 2 வித்து போட்டேன். இன்னொரு மாடு பக்கத்துல இருக்கு. இதுங்களா? இது என்ன சிந்து கிராஸுங்களா? ஆமா. இது என்ன ரேட்னா வருது? அது 30 ரூபா சொல்லுச்சு. 30 ரூபா சொல்லுங்க. 24 கேக்குறாங்க. 24 கேக்குறாங்க. இது வத்தக்கறவை தான். இது பல்லு எத்தனை பல்லுங்க? 2 பல்லு. 2 பல் தரத்துல இருக்கு. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி மாடுகள் என்னைக்கு சந்தைக்கு தான் வாங்கலாம். சரி ஓகே. அப்படியே பெரிய தரத்தில் இருக்கிற மாடுகள் நிறையவே விற்பனைக்கு வந்திருக்கு. கருப்பு சட்டையில சேர்ற மொட்டை மாடு நல்ல அருமையான மொட்டை மாடு கொண்டாந்துருக்காங்க. மடிக்கால் எல்லாமே பாக்குறதுக்கு ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க பெருந்துறை பக்கத்துல. இப்ப வந்து எச்எப்ல சேர்ற மொட்டை மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. இது எத்தனை பால் கொடுக்குதுங்க? பால் 4 லிட்டர் வரும். 4 லிட்டர். எத்தனை ஈத்து போட்டிருக்கீங்க ஐயா? 2 நீத்து. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை மட்டும் கேக்குறாங்க? 40 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் கீழே தான் கேக்குறாங்க. இன்னைக்கு மாடுகள் வரது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதனாலதான். சரி நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? கட்டுத்தர மாடு. கட்டுத்தர போட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய மாடுகள் இருக்குங்களா கட்டுத்தரையில? பெருசு காதுகள்லாம் இளங்கரவையா தான் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் வத்துச்சுன்னா இது விற்பனைக்கு ஒண்ணு மட்டும் விற்பனைக்கு. சரி ஓகே. ரொம்ப நன்றி. அது போக பார்த்தோம்னா அப்படி இந்த இருக்கு. கருப்பு சட்டையில சார் வீடியோ எடுத்துக்கலாமா? மைக்க மட்டும் பிடிக்கும். வணக்கம். வணக்கம்ங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் தாராபுரம். நீங்க வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க சந்தைக்கு? 2. இது ஒண்ணு அது ஒண்ணுங்களா? இது ஒண்ணு. இது வந்து என்ன ரேட்னா வருது? இது 45 ரூபா சொன்னோம்னா இது ஒரு 35 ரூபா சொல்லலாம். இது 35 ரூபா சொல்றீங்க. இது வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 12 கறக்குங்க. இது 12 கறக்கு, அது 10 கறக்கு. இது 12 அது 10 கறக்கும். இந்த மாதிரி மாடு இல்லைன்னு உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? நாங்க வளர்க்கிறோம். இது போக எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? எங்க கிட்ட 10 12 இருக்கு. 10 12 இருக்கு. தேவைப்பட்ட தாராபுரம் சைடு இருக்கிறவங்க அங்க வந்து கூட வாங்கிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97 87 92 11 41. 11 பேருனா? பேர் ராமுங்க. ராமு. சரி. அப்படியே சைஸ் மாடு கொண்டாந்துருக்கேன். கண்ணோட ஜெர்சியில சேர்றது. வீடியோ எடுத்துக்கலாமா? அது கண்ணு மாடு என்ன ரேட்டுங்க வரும்?
35. பால் அளவுல எத்தனை கொடுக்குதுங்க? 4 படி கொடுக்குது. நல்லா வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடு. 4 படி பால் கொடுக்குது. 35 ரூபா விலை சொல்றாங்க. அப்படியே பார்த்தோம்னா கருப்பு சட்டையில சேர்ற வத்தக்கறவைகள் நிறைய விற்பனை கொண்டாந்துருக்காங்க. அது ஒரு 5-6 மாடு வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்துக்கலாமா? பேச்சு விலை சரி உங்களை காமிக்கல. விலை மட்டும் என்ன ரேட் வரும்? 47. 37, 47. எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுமா? 32 இருந்து இருக்கு. எல்லாமே வத்தக்கறவைகள் தான். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க முத்துராயம்பட்டி. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுது? ஒண்ணு போயிருக்கு, இன்னும் 8 இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது எல்லாம் சேல் ஆயிரும். சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன விலையில இருந்து அனுசரிச்சு தருவீங்களா? தருவீங்க. இதுல பெரிய பெரிய மாடுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. அப்படியே நல்ல பழன்னு ஜம்முன்னு இந்த பழையர்னு ஒரு மாடு வளர்ந்துருக்காங்க. அது பிளஸ் அந்த ஒரு மாடு ஓட்ட மாட்டிருக்கு. மடிக்கால் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. என்ன போன் பேசிட்டு இருக்காரு. கண்ணு கெடாரிக்கன்னா செவல சட்டையில சேர்ற கெடாரியோடு இருக்கு. இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி. அதோட கண்ணுங்களா? இது வேற. இந்த மாடு வந்து 50 ரூபா ரேஞ்ச் சொன்னாங்க. பால் அளவு 10 ரூபா ரேஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வளர்த்தி கொண்டாடுறாங்க. இந்த கிடாரி கண்ணு என்ன விலைனா வரும்? 25. சரி, ஓகே. இதுவும் வளர்த்தி கொண்டாந்துருக்கிறதா பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. லட்சணம் பாத்தீங்கன்னா 4 கால் நெத்தி விலையோடு இருக்கு. பாக்குற கண்ணுக்குட்டியே அழகா இருக்கு. அது போக வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுகள் நிறைய இருக்கு. இங்க கொம்போடுறது இந்த மாடை பார்த்தா நல்ல ஸ்ட்ரக்சரோட. வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன வளமா வரும் இந்த மாடு? 39. வத்தக்கறவையா? எத்தனை பால் கொடுக்குது? நேரம் 6 லிட்டர். நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இந்த மாடு வந்து வத்தக்கறவை. நேரம் வந்து 6 லிட்டர் பால் கொடுக்குது. நல்லா வீட்டுக்கு ஏற்ற மாடாட்டு இருக்கு. நல்லா வீட்டுல வளர்த்துறேன். நல்லா சேட்டை பண்ணாம ஜப் இருக்கு. நேரம் 6 லிட்டர் கொடுக்குதுங்கிறாங்க. சரி, அப்படி இங்கே பார்த்தோம்னா சிந்து கிராஸ் நினைக்கிறேன். சைஸ் மாடு. ஆனா இந்த மாடு என்ன விலைனா வரும்? 20 ரூபா. ஆமா. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? 2 லிட்டர். வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமா. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? சிந்து கிராஸுங்களா? ஆமா, சிந்து கிராஸ். 20 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகேண்ணா. இங்க உள்ள பார்த்தோம்னா கிரு கிராஸ் இருக்கு மாதிரி. கிரு கண்ணுக்குட்டி. அந்த வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ இருங்க. அப்படியே மைக் மாட்டி உங்களை காட்டலாமா வேணாமா? இது மாட்டுக்காரர் அவருக்கு வேலை சொல்றது. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படின்னா போகுது? சந்தனம் கொஞ்சம் சோம்பல் தானுங்க. சோம்பல் தான். ஆமா. சரி, இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? இன்னும் 4 கொண்டாந்து. 4. இந்த மாடு வந்து என்ன ரேட்னா வருது? இந்த ரேட் வந்து 15,000 ஆகுது. 5000. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் வந்து உங்களுக்கு 1 ரூபா மட்டும் வரும். 2 படி. வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமா. சரிங்க. அது கண்ணு மாடுங்களா? ஆமா. அது என்ன ரேட்னா வருது? அது 27,000. 27,000. ஆமா. கண்ணு கால கண்ணுங்களா கெடாரியா? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணோட இருக்கு. பால் அளவுல எத்தனை கொடுக்காது? பால் அது 3 2 7 லிட்டர். 7 லிட்டர் கொடுக்குது. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க? கண்ணு போட்டு 15 நாள் ஆச்சு. 15 நாள் ஆன கிடாரி கண்ணோட 27 ரூபா சொல்றாங்க. பேசின அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு தரலாம். அனுசரிச்சு தரலாம். அதுவா கிரு கண்ணு கொண்டாந்துருப்பீங்களா இருக்கு? ஆமா. கிரு என்ன ரேட்னா வருது இந்த கிடாரி? கிரு வந்து 17 ரூபா சொல்றாங்க. 17. ஆமா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? கண்ணு இது 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் கண்ணு. அது போக அந்த கண்ணுனா அது வத்தக்கறவைங்களா? இல்ல இது விரதல் மாடு. ஆமா. இது என்ன விலை வருதுங்க? இது 23,000 ஆகுது. 23. ஆமா. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க. அது ரெகுலரா சந்தைக்கு வருவீங்களா? நாட்டு மாடு வேணா கேட்கலாம். நாட்டு மாடுல என்னென்ன மாடு வச்சிருக்கீங்க? நாட்டு மாடு இருக்கு. கொங்கு மாடு, நாட்டு மாடு. கொங்கு மாடு, காங்கேய மாடு. ஆமா. அதுல எப்படி கிடாரி கண்ணுங்களா இல்ல பெரிய கண்ணோட இருக்கு, கால் கண்ணோட இருக்குது. எல்லாம் வாங்கிக்கலாம். கண்ணு மாடு இருக்கு. அப்ப நாட்டு மாடு வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 944
27 26 960. 960. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. பேருங்க? பழனிசாமி. பழனிசாமி. சரிங்க. அதே மாதிரி இங்க நல்ல மடிக்கால் இல்லாம நல்ல நெட்டு நீளமா இன்னொரு மாதிரி சைஸ் மாடு வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாடு என்ன விலைன்னா வரும்? 35. இல்ல, அது வேறங்க, நாட்டு மாடு எடுத்தோம். உங்களை காமிக்கல, அப்படியே பேசிருங்க. பால் என்ன கொடுக்குது? பால் 5 லிட்டர் கறக்கும். என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? என்ன ரேட் மட்டும் கேட்டிருக்காங்க? 29 மட்டும். சரி, ஓகேண்ணா. அப்படி சைஸ் மாடுகளோட வர்த்தகம் இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. பால் எவ்வளவு வரும்? 4-4.5 கொடுக்குங்க இந்த மாடு. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உள்ள போனோம்னா நம்ம கலந்து, அதனால அப்படியே காமிச்சிட்டு போல. அதே மாதிரி இது சைஸ் மாடு தான், வீட்டுக்கு ஏற்ற மாடுகள். இந்த மாதிரி மாடுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது போக கண்ணு மாடு வச்சிருக்காங்க. கேட்டு பார்ப்போம், வீடியோ பேசுறாங்க. ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா? வேட்டி எல்லாம் தெரியாதுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க? 2 மாடு கொண்டாந்து. 2 மாடு. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இல்லைங்க, வியாபாரம். வியாபாரிங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாடு பாத்துடலாம். சைஸ் மாடு. இது என்ன ரேட்னா வருது? 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா. பால் எத்தனை வரும்? 4 நாள் வரும். நேரம் 4 நாள் 8 லிட்டர். 8 லிட்டர் குறையாது. அது போக தீவனம் வைக்கிறது அந்த மாதிரி எச்சாருக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அது நம்ம வச்சிருக்க முறை பொறுத்து, வச்ச மெயின்டென் பொறுத்து. ஆமாங்க. இது என்ன ரேட் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா? 25 26 கேக்குறாங்க. ஒரு 27 வந்து விட்டுலாங்க. 27 வந்து பெரியவங்க 2 பேருமே. அது போக அடுத்து அந்த மாடு, அது உங்களுக்கு அவருதா? அது அவருதுங்க. அவருது. அது என்ன ரேட் சொல்றாருன்னா? 22 சொல்றாங்க. பாலெல்லாம் 2-2.5 வரும். சரி, சரிங்க. அது போக கண்ணு மாடு இருக்கு. அப்படியே இல்லைங்க, கண்ணு மாடு. கண்ணு அங்க இருக்கிற கண்ணோடங்களா? பொட்டை கண்ணுங்க. பொட்டை கண்ணு கிடாரி கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. இந்த கிடாரி கண்ணு ஜெர்சி கிராஸ்ல சேர்றது. இது என்ன ரேட்னா வருது? 35 ரூபா சொன்னாங்க. 35. பாலெல்லாம் வர்றாங்க? இது 3 வருங்க. 3-6 வரும். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? டிஎன் பாளையம். கோபி டிஎன். இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இதுல வந்து சைஸ் மாடு, அதாவது வீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பீங்களா, இல்ல பெரிய பெரிய மொட்டையில எப்படி வேணா எடுத்துக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் இருக்குன்னு கட்டுத்தர? 4 மாடு. 4 மாடு. சரி, ஓகே. அப்ப உங்க நம்பர் என்ன சொல்லுங்க, தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 44 88 38. பேர்னா? வினோத். சரி, ஓகே. ஏகദേശம் ஓரளவுக்கு அப்படியே பார்த்தாச்சு. ஜெர்சி கிராஸ்ல சேர்ற மாடு. நல்ல மடிக்கால் இருக்கு. பேசிட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு. அப்படியே நீதி வந்துருக்கிற மாடுகள் பார்த்துட்டு பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே. இது வேறையா? அண்ணா வணக்கம். அவர் தானா? ஓனர் அவருங்க. ஒரு மணி மட்டும் மாடு வச்சா 500 ரூபா. சரி, சரி. ஆனா அப்படியே கொஞ்சம் அங்கேயே வாசாமி. அவரை கேட்டா உங்களை இருக்கிறாரு, உங்களை கேட்டா அவரு இருக்கிறாரு. சரி, ஓகே. ஓகே, எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மாட்டுகளை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய வத்தக்கறவைகள் வேணாலும் இங்க சீனாபுரம் வந்தா வாங்கலாம். மினிமம் 40 ரூபாய்க்கு மேல போட்டோம்னா நல்ல பெரிய மாடாவே பிடிக்கலாம். மாட்டோட சைஸை பொறுத்து ரேட் மாறுபடும். ஓகே, அப்படி இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.